ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நாளையோட நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் எப்படி இருக்கும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில் இன்னைய டேவோட ஹை லோவை வந்து வயலட் கலர்லையும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோவை வந்து ஆரஞ்சு கலர்லையும், ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை வந்து க்ரீன் கலர்லையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ட்ரெண்டு வந்து இந்த சேனலுக்குள்ளே ஒரு ஹை போயிட்டு எகெயின் லோ வந்துட்டு இப்போ அந்த ஹையை நோக்கி தான் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். ஓகேங்களா, நம்ம 1 hour கேண்டில் வச்சு இதுக்குள்ளே நம்ம மூமெண்டம் ஏதாவது கிடைக்குதா, நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது 1 hour கேண்டிலில் இந்த ஏரியா, அதாவது இந்த சப்போர்ட்டு, இங்கே சப்போர்ட்டு, இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு நல்லா மூவ் ஆகிட்டு இந்த ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துட்ட வந்தோன்னே இப்போ இங்கே வந்திருக்க ஒரு 4-5 கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் இது வந்து இந்த சேனலோட ஹையை போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, இதுக்கு வந்து குளோபல் மார்க்கெட் மட்டும் நாளைக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து நாளைக்கு ஆல் டைம் ஹை லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிளியராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, சப்போஸ் இறங்குது அப்படின்னா இப்போ இந்த 15 minutes கேண்டில் போயிட்டு நம்ம இந்த சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம்ல, ஆல்ரெடி வரைஞ்ச லைனு, அதை மாடிஃபை பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து 15 minutes கேண்டில் வச்சுக்கிறேன். 15 minutes கேண்டிலுக்குள்ளார நமக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இதுக்குள்ளார ஃபார்ம் ஆகிட்டுருக்க பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு இப்போ கேண்டில் ஃபார்மேஷனுக்குள்ளே நின்றுட்டுருக்கு. இது இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து மேலே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு கப்பு வித்து கேண்டில் பேட்டர்னில் இருக்குது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லைன் புதுசாக வரைஞ்சிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை டெலீட் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பாருங்களேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த டாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியுதா, ஒரு லோ எகெயின் இப்போ வந்து ஹை லெவலில் நின்றுருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சேனலை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, சப்போஸ் அப்படி இல்லாமல் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து எகெயின் இறங்குச்சுன்னா இந்த சப்போர்ட்டு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த இடத்தையும் இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்து கூட இப்படி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அடுத்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ இது எப்படி மாறும்னா, இந்த இடத்துல டவுன் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது வந்து டபுள் டாப்பாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்க, அது கீழே இறங்கிறதுக்கான ட்ரை பண்ணணும். ஓகேவா, எகெயின் இந்த இடத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா, இதை நம்ம வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நம்மளோட கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இன்னி டேவோட ஹை 18,875 பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 18,888 இந்த ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து ஈஸியாக 18,900ஐயும் 18,920 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,950. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து 19,000 போய் ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப காசியஸாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கு போனோன்னா ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, ஏன்னா எந்த இடத்துல வந்து அடுத்த டார்கெட் வைக்கிறதுன்னு தெரியாதனால 50, 100 இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸில் வந்து எகெயின் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னா இந்த கிராஸ் எல்லோ லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து 18,838. இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இன்னைய டேவோட லோ 18,888, இதுக்கு கீழே 18,800, இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 18,775யும் அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,740 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட மூமெண்டமும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலையும் சேம் நிஃப்டியில் வரைஞ்ச மாதிரியே ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம இதுக்குள்ளார ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ட்ரெண்ட் என்னென்னா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன். ஓகேங்களா, இந்த ஜோனுக்குள்ளே தான் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு.
ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் இந்த கன்சல்டேஷன் லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பிரேக் அவுட் ஆனாலும் இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆகிருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப் ஆஃப் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. டோஜி டைப் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுனாலே இன்டிசிஷன் கேண்டில்னு சொல்லுவோம். எந்த இடத்துட்ட அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் எந்த சைடு மூவ் ஆகிறதுக்கான டிசிஷனில் இருக்காங்கன்னு தெரில. நாளைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இதுக்கான லெவல்ஸ் தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம அடுத்து அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இறங்குதுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு இதுக்குள்ளே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ 1 ஹவர் கேண்டில் நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடம் வந்து நமக்கு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொன்னேன். இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் நம்ம வந்து இதில் ஒரு நல்ல டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் முடியறதை பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இப்போ பாருங்கள், இந்த இடம் நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இன்னைய டே மூமெண்ட்டமுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா, இப்படி நான் மூவ் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த கேண்டிலோட ஹையும் டச் ஆகிடுச்சு, அதேமாதிரி இந்த இடமும் கேண்டில் டச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நம்ம வந்து இதை 15 மினிட்ஸில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இப்படி மூவ் ஆகிட்டுருக்குல்ல, எப்படி மூவ் ஆகும்னா நடந்துகிட்ருக்கிறது பிரேக் அவுட் ஆகி எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த இடம் நெக்லைன் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதை 15 மினிட்ஸ் கண்டியில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளார என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டிலில் நிஃப்டியில் ஃபார்ம் ஆன மாதிரி தான் இப்போ இதுலேயும் இருக்குது. நான் இதுக்குள்ளார வந்து ஒரு குட்டி ட்ரெண்ட் லைன் வரையிறேன் பாருங்கள். ஓகேவா, இந்த இடத்த கனெக்ட் பண்ணி இப்போ இது உள்ளார லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா, இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இன்னி டேவோட ஹையை தொட்டு எகெயின் சேனலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட இப்படி ஃபுட்பேக் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்துடலாம். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 43,859. ஓகேங்களா, இன்றைக்கி வந்த ஹை பார்த்தீங்கன்னா 43,950. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகட்டும் 43,950க்கு மேலே. அப்படி பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அது வந்து ஈஸியாக 44,090 அந்த ரீஜன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் இந்த இடத்துல அந்த 44,000 ரவுண்ட் நம்பர் வர இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு இப்படி ஏறிட்டு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் நடந்துட்டு கூட திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ட்ரெண்டு வரைஞ்சிருக்கோம்ல எல்லோ கலர் லைனை, இதை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேறு, மார்க்கெட்டில் வந்து பயங்கர வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நம்ம கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிறப்ப மட்டும் என்ட்ரி ஆனோன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த இடம் சொன்னால டபுள் டாப்பு, டபுள் பாட்டமோட நெக்லைன் இது. ஓகேங்களா, நெக்லைனுக்கு மேலே அதாவது 44,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 44,220 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு 44,350 வரைக்கும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி மூமெண்டம் பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கீழே இறங்கட்டும். இந்த கிராஸ் எல்லோ லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 43,800க்கு கீழே மூவ் ஆகிறப்ப ப்ரீவியஸ் டே அதாவது இன்னி டேவோட லோ 43,700 695. ஓகேவா, இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துல எகெயின் கன்சல்டேட் ஆகி திருப்பி மேலே ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட இறங்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் ரெட் கேண்டில் வருது 15 மினிட்ஸ்லோ இல்லை ½ hourலேயே வருதுன்னா இது எகெயின் கீழே 43,550 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 43,400 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக இறங்குதுன்னா இந்த சேனல் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல இதோட பாட்டம் வரைக்கும் வரலாம். பட் இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, இந்த ரெண்டு இடமும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 43,140 43,275 ப்ரீவியஸ் வீக்கோட லோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 43,400. ஓகேவா, ஏன்னா இங்கே பாருங்கள் டபுள் பாட்டம் வச்சிருக்க ஜோன் அந்த இடம் தான். சரியா, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லேயும் அமையும் பேங்க் நிஃப்டி. ஓகேவா,
ஸோ கரெக்டான என்ட்ரி எடுங்க. எப்போவுமே வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த மணியில் நிஃப்டியில் எப்போவுமே ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மணியில் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் நிஃப்டியாக இருந்தால் 50 to 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நம்ம வரைஞ்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் லைன் டார்கெட் லைனை வச்சு மூவ் ஆகிறப்ப. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியாக இருந்தால் 100 to 200 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளாரே நமக்கு இந்த மணியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அது அளவுக்கு புக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா அடுத்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டை. நீங்கள் வந்து திருப்பி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து நமக்கு நிறைய ரிஸ்க் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். அதனால் ஒன்ஸு ப்ராஃபிட் அன்றைய டேவோட ப்ராஃபிட் ட்ரேட் முடிஞ்சிச்சுன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் மார்க்கெட்டோட மூமெண்டம் அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன மாதிரியான மூமெண்டம் கொடுத்துட்ருக்கு, எப்படி பிரேக் அவுட் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறப்ப உங்களாலேயும் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம வீடியோவில் வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும், இல்லை இந்த கண்டென்ட் பற்றில இன்னும் இதை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.